இன்னைக்கு நம்ம லேர்ன் நேச்சர்ல பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரத்த பத்தி தான். தயவு செஞ்சு வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. 30 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த மரத்த பத்தின மகத்துவம் நிறைஞ்சிருக்கு. ஸோ தயவு கூர்ந்து முழுசா பாருங்க. ஃபுல் வீடியோவையும் பாருங்க. முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து கண்டிப்பா இந்த மரத்த பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும். அதனால அவங்களுக்கும் இந்த வீடியோவ போட்டு காட்டுங்க. சரி. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு பனை மரத்த பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மரத்தில அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு முதல்ல பார்த்துரலாம். பனைமரம் வந்து தமிழ் சமூகத்தின் உயிர் சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பொதுவா வந்து நம்ம வந்து யானைய வந்து "யானை இறந்தால் 1000 பொன்" அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. ஆனா பனைமரம் பார்த்தீங்கன்னா, அது இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். அது வந்து அந்த அளவுக்கு வந்து தன்னோட தலையிலேருந்து கால் வரைக்கும், அதாவது அந்த வேர் பகுதி வரைக்கும் ஒரு ஒரு பகுதியுமே வந்து மகத்துவம் நிறைந்ததா இருக்கு. இன்னொரு சின்ன உதாரணம் தரேன். இத சொன்னாலே போதும். அந்த அளவுக்கு பனைமரத்தோட மகத்துவம் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். நம்ம உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தமிழ் மொழிய வந்து மொத எழுதுனது எதுல அப்படின்னா, இந்த பனை ஓலையில தான். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை இந்த பனைமரம் இல்லாம இருந்திருந்தா, நம்மளுக்கு நெறைய சங்க இலக்கியங்கள் வந்து கிடைச்சிருக்காது கைக்கு. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த பனைமரத்தோட நிலைமை வந்து இன்னைக்கு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம இந்த மரத்த பத்தின எல்லா மகத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கலாம். ஸோ ஆரம்ப கட்டத்தில பார்த்தீங்கன்னா, 110 கோடி பனை மரங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம கையில வெறும் 5 கோடி தான் இருக்காம். அப்போ 110லேருந்து 5 கோடிக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு ஒரே காரணம் யாருன்னா, கண்டிப்பா மனிதர்களாகிய நம்ம தாங்க. நிஜமா சொல்லணும்னா, நம்ம அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் எல்லாம் இழந்திருக்கோம். இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு இழப்பு. கண்ணுக்கு தெரியாத இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே நம்ம மீட்டெடுக்கணும். தமிழர்கள் வந்து மீட்டெடுக்கிறதே வந்து நம்மளுக்கு ஃபுல் டைம் ஜாபா இருக்கும் போல. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம வந்து ரிசோர்ஸ கைவிட்டு போயிருச்சு. ஆனா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நம்ம நெனச்சா நம்ம விட்டத பிடிக்கலாம். ஆனா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கடைப்பிடிக்கணும். தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு யூனிட்டிய மட்டும் தான் நம்ம கடைப்பிடிக்கணும். ஜாதி மதத்த தாண்டி தமிழன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம விட்ட ரிசோர்ஸஸ புடிச்சிடலாம். சரி, இந்த பனை மரத்த வந்து ஒரு வரம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி நெறைய பெயர்கள் இருக்கு. சொல்லப்போனா தமிழ்நாடு அப்படிங்கிற பேருக்கு பனை நாடு அப்படின்னு வச்சாலும் தகும். பனை மரத்தோட பயன்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா ஒரு வார்த்தையில சொல்லவே முடியாது. ஏன்னா, எல்லா தாவரத்திலயுமே வந்து பொதுவா பாகங்கள் வந்து பயன் தரும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பனை மரத்தில மட்டும் தான் எல்லா பாகங்களும் பயன் தரும். இந்த இடத்துல ஒரு சிலருக்கு ஒரு சின்ன டவுட் வரும். முருங்கையும் வந்து எல்லா பாகங்களும் பயன் தருமே அப்படின்னு. ஆனா முருங்கையில வந்து நாற்று வந்து பயன் தராது. ஆனா இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா, எல்லா பாகங்களும் கண்டிப்பா நம்மளுக்கு பயன் தரும். அது மட்டும் இல்ல, இந்த பயன்கள பத்தி ஒரு நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நூல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பனை மரத்திலிருந்து 801 பொருட்கள வந்து நம்ம எடுக்கலாம். இது ஒரு தனித்துவமான ஒரு பொருட்கள். இது வேற எந்த மரத்துக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நூலோட பேர் வந்து தாளவிலாசம். நீங்க அத நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இந்த பனை மரத்தில அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 தலைமுறைக்கு வரும். இப்ப இன்னைக்கு நீங்க ஒரு பனை மரம் நடுறீங்கன்னா, உங்க 3 தலைமுறையும் வந்து அதோட பயன்கள வந்து அவங்க அடைவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது சிறப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பெருசா ஒண்ணும் தண்ணி தேவையில்ல. நீங்க பெருசா கவனிக்கணும்னு அவசியமே இல்ல. எரு தேவையில்ல, உரம் தேவையில்ல. இந்த மாரி எதுவுமே தேவையில்ல. வறட்சியா இருந்தா கூட அந்த வறட்சிய தாங்கி நிற்கக்கூடிய சக்தி வந்து இந்த பனைமரத்துக்கு இருக்கு. பனைமரம் வந்து ஒரு புல்லினத்தை சேர்ந்த தாவர பேரினம். இங்கிலீஷ்ல வந்து பொராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட உயரம் வந்து 30 மீட்டர். இதோட இலைகளோட நீளம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட லைஃப் ஸ்பேன், அதாவது காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வருஷத்தையும் தாண்டி போகும். கரெக்ட்டா நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா அவ்ளோ வருஷங்கள் அது இருக்கும். அதான் சிம்பிளா சொல்றாங்க. 3 தலைமுறையும் தாண்டி இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு சிறப்பு இருக்கு. சேர அரசன் வந்து பனம் பூவை தான் வந்து அவங்க வந்து சூடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியத்திலயும் வந்து சொல்றாங்க. அதே மாரி நம்ம தமிழர்கள் வந்து பனை மரத்த வந்து வெறும் வந்து அது ஒரு உணவுக்கு உண்டான தாவரம் அப்படின்னு பார்க்காம, ஒரு உணர்வுடன் கலந்த தாவரம் அப்படின்னு வந்து அத வணங்குனாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு வந்து இந்த பனை மரத்துக்கு இருக்கு. 1950s 1960ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து பனை மரத்துல செஞ்ச அந்த பொருட்கள தான் வந்து அவங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பரிமாண வளர்ச்சி வரும்போது ரப்பர், பிளாஸ்டிக், சில்வர் அப்படின்னு ஒவ்வொரு மெட்டீரியலா இன்னைக்கு வரைக்கும் மாடர்னைஸ் மெட்டீரியல் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்தது வந்து பனை மரத்தோட வகைகள் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 34 வகைகள் இருக்கு. 34மே வந்து புகைப்படங்கள் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஒரு சில இது மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, ஆண் பனை, பெண் பனை, கூந்தல் பனை, தாலிப்பனை. அந்த தாலிப்பனைக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த காலத்துலலாம் வந்து தாலிய வந்து பனை ஓலையில தான் ஒரு விதமா டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. அது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால, இப்ப தான் வந்து தங்கத்தில தாலி பயன்படுத்துறோம். சரி, பனைமரம் வந்து வளரக்கூடிய இடங்கள் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா, ஈழம், மொரீஷியஸ், அதுக்கப்புறமா சவுத் ஆஃப்ரிக்கா, தமிழ்நாடு, இந்த மாரி நெறைய இடங்கள்ல அது வந்து வளரக்கூடிய தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம பனை மரத்தோட ஒரு ஒரு பகுதியும் பயன் தர்றதுனால, நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு பெயர் வச்சிருக்காங்க. அதுதான் வந்து கற்பக விருட்சம் அப்படின்றாங்க. ஆனா ஒரு சில டாக்குமெண்ட்ல நான் ஆர்டிக்கல் இதுக்காக தயாரிக்கும்போது, அங்க வந்து நான் பார்த்த விஷயம் வந்து கற்பக விருட்சம் வந்து ஒரு கற்பனை விருட்சம் அப்படின்னு அதுக்கு பொருள் தராங்க. சரி, அது எப்படியோ போகட்டும். இப்படி கூட இருக்கலாம். நம்ம கற்பனையில கூட எட்டாத அளவுக்கு இந்த மரம் பயன் தருது. அதனால அந்த பேர் வச்சாங்களான்னு தெரியல. ஆக மொத்தத்தில நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வரம் தான் இந்த பனை மரம். இது
மரம்னு சொல்கிறத விட வரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது மரத்தை வந்து பொதுவாக வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆண் பனை, பெண் பனை. இதுதான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் பேரிச்சம்பழம் கூட இதோட வகையில் தான் வருது. நம்ம அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பனை மரத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான பிரிவுகள் வந்து ஆண் பனை, பெண் பனை. அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆண் பனை பார்த்தீங்கன்னா அதை தான் ஆனங்காய் அப்படிங்கிற ஒரு சின்ன காய் வரும் அப்படின்றாங்க. இந்த ஆனங்காய் வந்து கண்டிப்பாக இது வந்து சாப்பிட்றதுக்கு கிடையாது. இது வந்து விறகா பயன்படுத்தினாங்களாம். அதுக்கப்புறமா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனங்காயை வந்து அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் காய வச்சு அந்த இதை வந்து திரி மாதிரி ஆக்கி கார்த்திகை தீபத்துக்கு வந்து அந்த திரியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மரத்தில் வரக்கூடிய பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூக்களை வந்து நல்லா காய வச்சு அதை வந்து பட்டாசு மாதிரி அதை சுற்றி சுற்றி விளையாடுவாங்களாம். இன்ஃபேக்ட் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு தமிழ் படத்தில் கூட பார்த்துருக்கேன். ஒரு பாட்டில் ஒரு சீன் வரும். அந்த இதுக்கு பேர் வந்து மாவலி அப்படின்றாங்க. பெண் பனையில் வந்து பனங்காய் வந்து காய்க்கும். இதுதான் வந்து நிறைய மகத்துவம் நிறைந்தது. அதை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பனை மரத்தில் முதல் பகுதியாக நம்ம பனை ஓலையை பற்றி பார்க்கலாம். பனை ஓலை வந்து அதுலேருந்து குடிசை தயாரிக்கிறாங்க. இந்த குடிசை வந்து கண்டிப்பாக ஏசி கூட பக்கத்தில் நிற்காது. அந்தளவுக்கு இது வந்து குளிர்ச்சி தரும். அதனால தான் அந்த காலத்தில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஓலை மூலமாக நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. எண்ணற்ற பொருட்கள் தயாரிக்கிறாங்க. இதிலிருந்து தயாரிக்கக்கூடிய பாய் பார்த்திங்கன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வலிமை தரும், நீண்ட ஆயுள் தரும், ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றாங்க. இதிலேருந்து தயாரிக்கக்கூடிய கூடைகள் வந்து அதுதான் வந்து எல்லாத்துக்குமே அப்போ பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கூடைகளே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது சின்னதாக அந்த கூடையை செஞ்சேன்னா அதுக்கு பேர் வந்து கடகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணும்போது அந்த கூடைக்கு பேர் வந்து பனை ஓலை பெட்டி அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு ஒரு பொருளுக்குமே வந்து தனித்தனியாக ஒரு பேர் வச்சு அழகு பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்கிலீஷில் கூட இப்படி இருக்காது கண்டிப்பாக. அந்தளவுக்கு வந்து ஒரு பொருளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. சின்னதாக இருந்தனா கடகம் அப்படின்றாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து பனை ஓலை பெட்டி. இந்த பனை ஓலை பெட்டி நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் கிராமத்தில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக சீர்வரிசைக்கு வந்து இந்த பனை ஓலை பெட்டியை தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா பனை ஓலையிலேருந்து விறகு கொண்டுட்டு வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா வேலிக்காக இந்த பனை ஓலையை பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக வயல்வெளிகள்லையும் விவசாயங்கள்லையும் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறமா வந்து தட்டிகள் வந்து செய்வாங்க இந்த பனை ஓலையை வச்சு. அதாவது பவுண்ட்ரி கேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எண்ணற்ற பொருட்கள், அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவையான அனைத்து பொருட்களுமே வந்து அவங்க பனை ஓலையில் செஞ்சு அதை பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அதுதான் பாயிண்ட்டே, ஹைலைட்டே அதுதான். ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து விசிறி. இந்த விசிறி வந்து காற்று வந்த மாதிரியும் ஆச்சு, கைக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து குருத்தோலை, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விழா காலமாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி அப்போ வந்து குருத்தோலை தோரணம் வந்து கட்டுவாங்க. இந்த ஓலையிலேருந்து தான். அப்புறமா பின்னல் பின்னி அந்த பின்னல் வந்து கயராக வந்து பயன்படுத்தினாங்க. நிறைய விளையாட்டு பொருட்கள் வந்து இதிலேருந்து செஞ்சாங்க. மர சாமான் வேலைகள் நிறைய செஞ்சாங்க. அப்புறமா கிணற்றுப்பட்டை அப்படின்னு ஒரு விதமான பொருள் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. ஒரு சில புகைப்படங்கள் நான் தேடி பார்த்தேன், அது கிடைக்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த ஓலையிலேருந்து எரு தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா துலா அப்படின்னு ஒரு விதமான ஒரு தண்டு மாதிரி இருக்குது, தண்டு பகுதி மாதிரி. அதாவது என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து கிணத்துலேருந்து தண்ணியை இறைச்சி அந்த வயல் வரப்புக்கு வந்து அது பாய்ச்சும். ஸோ அந்த மாதிரி ஒரு பம்பிங் மெக்கானிசமை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்திலே. பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நம்ம வயலில் வேலை செய்கிறவங்க வந்து 2 in 1 ரெண்டுமே, அதையும் கவனித்த மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் தண்ணியும் பாய்ச்சா மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அதை தயாரிச்சிருக்காங்க. இதை நான் நேரில் பார்த்ததில்ல, படத்தில் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் துலா. இதோட புகைப்படம் ஒன்று தான் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி பனை ஓலையில் நிறைய செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பனைமர சட்டங்கள் வந்து ஃபஸ்ட்டு அடுக்குவாங்க. ஒரு ஓடு வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல பனைமர சட்டங்களை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் ஓடை வந்து அவங்க பதிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பனைமரங்கள் வந்து செங்கல் சூளையை வந்து அதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் நிறைய மரங்களை வெட்டியிருக்காங்க. நிறைய போயிடுச்சு ஆல்ரெடி. பனை ஓலையில் ஒரு சிறப்பான மருத்துவ குணம் இருக்குது. அதாவது அந்த பனை மரத்து குருத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த குருத்து மட்டையில் கீறி அங்கே வந்து ஒரு விதமான நீர் வரும். அந்த நீரை வந்து கண்களில் விடும்போது கண் சம்பந்தமான நோய்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது அப்படின்றாங்க. இப்போ நம்ம பார்த்து முடிச்சது பனை ஓலை பகுதி. அடுத்தது நம்ம நொங்கு பகுதியை பார்க்கலாம். பனை நொங்கு வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் உஷ்ணத்தை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ், அதுவும் 30-40லே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்குது. அதுக்கு 2 ரீசன் தான். ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு, ஒன்று ஓவர் ஹீட்டு. ஸோ இந்த பிரச்சனை வந்து இந்த நொங்கு சரி செய்து. நம்ம எல்லாருக்குமே இளநீ நல்லா தெரியும். ஆனால் இளநியை விட அதிகப்படியான ஒரு மருத்துவ குணம் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோன்னா நொங்குக்கு இருக்குது. இளநியே வந்து நம்ம யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், கடைசியாக நீங்கள் எப்போ இளநீ குடிச்சிங்க அப்படின்னு. கண்டிப்பாக 1 மாதம் 2 மாதம் முன்னாடி போவோம் நம்ம. ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து மழை பெய்யும் போது தான் குடை தேடுவோம். அந்த மாதிரி தான் ஹெல்த் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இயற்கையான விஷயங்களை தேடி போவோம். சரி, இப்போ நம்ம இந்த நொங்கு பகுதியை பார்க்கலாம். எப்படி இளநீர் வந்து ரொம்ப நல்லதோ அதே மாதிரி நொங்கு வந்து எல்லா காலகட்டத்திலையும் நம்ம சாப்பிடலாம். முக்கியமாக வந்து வெயில் சீசனில் இதை சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்து அந்த அளவுக்கு இது வந்து மகத்துவம் நிறைந்தது. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனமிட்டாய், பனம் பழம், பனங்கல். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி மது பிரியர்களுக்கு. அடுத்தது
ஆ பனம், சீனி கருப்பட்டி, சில்லு கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இத வந்து நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த நுங்கு வந்து ரொம்ப பிஞ்சா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்களாம், ஒரு நார் மாரி ஒரு கயர எடுத்து, அந்த பிஞ்சு பகுதியில வந்து கட்டி விட்டுருவாங்களாம். கட்டி விட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அதோட வளர்ச்சி நின்னுடும் இல்லையா? அந்த வளர்ச்சி நின்னதுக்கப்புறமா, ஒரு ஓரமா அத கீறி விட்டு, அந்த இடத்துல நெறைய பானைகள, சின்ன சின்ன பானைகள வந்து கட்டி விடுவாங்களாம். இந்த கட்டி விடுற பானைகளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சில பேர் வந்து கலயம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சில பேர் வந்து பல்லாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்படி கட்டி விடப்படுற இந்த பானையில தான் வந்து அந்த சொட்டு சொட்டா அந்த நீர் வந்து சிந்தும். அதுதான் பால் சுரக்கும் அப்படின்னுவாங்க. இத 2 மெத்தட்ல பண்றாங்க. ஒண்ணு வந்து கலயத்துல சுண்ணாம்பு தடவி வைப்பாங்களாம். இன்னொரு கேட்டகரி வந்து சுண்ணாம்பு தடவாம கட்டுவாங்க அந்த பானைய. அதாவது சுண்ணாம்பு தடவி கட்டுனாங்க அப்படின்னா, நம்ம அதுலேருந்து கிடைக்கக்கூடியது வந்து பதநீர். ஒருவேளை சுண்ணாம்பு தடவாம கட்டுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து டைரக்ட்டா கல்லு தான். ஸோ, இப்ப நம்ம பதநீர் அதாவது அந்த பால் வந்து சொட்டு சொட்டா விழுது இல்ல பார்த்தீங்களா? இத தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த கலயத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே வருவாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும்போது அவங்க வந்து அப்பப்போ ஒரு நாளைக்கு 3 தடவ அந்த மரத்துல ஏறி அத செக் பண்றாங்க. இது எல்லாமே நுணுக்கமா தெரிஞ்சவங்க மட்டும் தான் செய்ய முடியும். எல்லாராலயும் செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த நீர் அப்படிங்கிறது அந்த கல்லு தான் வந்து நீரா இருக்கும். அதுதான் வந்து கல்லாக மாறும். அது எப்படி மாறுது அப்படின்னா, சுண்ணாம்பு தடவாத அந்த கலயத்த தனியா இறக்கி, அத வந்து நுண்ணுயிர்கள் வந்து வளர வைப்பாங்க. அது வளர்ந்து அது நுரைத்து புளித்து, அதிலிருந்து வர்றது தான் வந்து கல்லு. இது வந்து போதை தரும். ஆனா உடலுக்கு உரம் அப்படின்றாங்க. அளவோடு அருந்தினால் இது நல்லது தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப நம்ம கல்ல பத்தி ஃபர்ஸ்ட்டு பாத்துரலாம். கல்லோட சுவை வந்து கசப்பும், புளிப்பும் கலந்தது அப்படின்றாங்க. இது வந்து கிராமத்தின் மது அப்படின்னு ரொம்ப செல்லமா சொல்றாங்க. கல் எடுக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய வாசம் வந்து வண்டு, பூச்சிகள் வந்து மகரந்த சேர்க்கை செய்யும். அதனால விவசாயிகளுக்கு இது ரொம்பவே உறுதுணையா இருக்கும். விவசாயம் செழிக்கும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். செயற்கையா இன்னைக்கு செய்யப்படுற இந்த சாராயத்த விடவா இது வந்து கெடுதல்? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. ஆனா, அந்த காலத்திலே வந்து இந்த கல்லு வந்து இருக்கக்கூடாது. இதுக்கு இந்த கடை இருக்கக்கூடாதுன்னு காந்தி வந்து கள்ளுக்கடை மறியல் போராட்டம் செஞ்சாராம். அது மட்டும் இல்ல திருவள்ளுவர் ஐயாவும் வந்து கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரமும் எழுதினாரு. ஆனா, அவங்களுக்கெல்லாம் தெரியாது இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இன்னைக்கு அரசே டாஸ்மாக் வச்சு நடத்துறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஆல்கஹால அனுமதிக்கும் அரசு கல்லை இறக்குவதற்கு ஏன் அனுமதி தரவில்லை? அடுத்தது வந்து பதநீர பத்தி பார்க்கலாம். பதநீர்ல வந்து இருக்கக்கூடிய சுவை வந்து இனிப்பு பிளஸ் உவர்ப்பு. ஒரு மரத்துல 3லிருந்து 5 கலயங்கள் வந்து எடுக்கலாமா. 10 லிட்டர் பதநீர் வந்து எடுக்கலாம் அப்படின்றாங்க. இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பதநீர் எல்லாம் மொத்தமா கலெக்ட் பண்ணி, ஒரு பெரிய கொப்பரையில வந்து அத ஊத்தி ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிடுவாங்க. தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணி, அந்த பெரிய கொப்பரையில ஊத்தி, அதில வந்து லேசா அந்த தீய மூட்டி கொஞ்சம் கொஞ்சமா கிண்டிக்கிட்டே வருவாங்களாம். அத காய்ச்சுவாங்க. கொஞ்சமா வந்து சிறிதளவு அவங்களுக்கு தான் அந்த அளவுலாம் தெரியும். விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊத்துவாங்களாம் அதில. அத ஊத்தி குச்சி வச்சோ, இல்ல கரண்டி வச்சோ கிண்டிக்கிட்டே வருவாங்களாம். கொஞ்சம் நல்ல செமி சாலிடா வந்ததுக்கு அப்புறமா அத இறக்கி என்ன செய்றாங்கன்னா, தேங்காய் சரட்டை கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? அதில வந்து அவங்க ஊத்தி அத காய வச்சுர்றாங்க. காய வச்சதுக்கு அப்புறமா அது ரொம்ப அழகான ஒரு செமி சர்க்கிள் பனங்கருப்பட்டியா மாறுது. அதுதான் வந்து இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கு. சொல்லப்போனா இப்ப கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருச்சு. நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட் சுகர்லேருந்து வெளில வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். இந்த பனங்கருப்பட்டியில அவ்ளோ ஒரு மகத்துவம் இருக்கு. இது வந்து நெறைய அயர்ன், கால்சியம், விட்டமின் பி, அமினோ ஆசிட், டயபெட்டிஸ் அப்படியே தூர தள்ளி போட்டுரும். அந்த அளவுக்கு இதில வந்து ஒரு ப்ளஸ் இருக்கு. பாலோட சேர்த்து பனங்கற்கண்டு சாப்பிடும்போது மார்பு சளி, உஷ்ணம் எல்லாம் சரியாகுது. அதே மாரி கருப்பட்டி வந்து களியோட கலந்து சாப்பிடும்போது அடல்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க. அப்புறமா வந்து கர்ப்பப்பை வந்து சீராகும் அப்படின்றாங்க. கருப்பட்டிய வந்து தண்ணி படாம வச்சிருந்தோம்னா 3 வருஷத்துக்கு இருக்குமாம். இது வந்து இம்யூனிட்டியும் வந்து இன்கிரீஸ் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த பதநீர் பார்த்தீங்களா, இந்த பதநீர வந்து பொங்கல் செஞ்சிருக்காங்க அந்த காலத்துலலாம். அது மட்டும் இல்லாம சோறு வடிக்கிறதுக்கும் இந்த பதநீர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொழுக்கட்டை செஞ்சிருக்காங்க. இந்த பதநீர்ல ஆர்பிசி செல்லோட கவுண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இம்யூனிட்டி பவர இன்கிரீஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய சிறந்த உணவுனா அது நம்ம பனங்கருப்பட்டின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம இதோட நுங்கு பகுதி முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்தது பனம், பழம் வந்து எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பழம் தனியா வேணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பனங்காய்கள வந்து மரத்திலேயே வந்து முற்ற விட்டுருக்காங்க. முற்றி போகும் வரை அப்படியே மரத்திலேயே விட்டுருவாங்களாம். அதுதான் வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா பழுத்து நம்மளுக்கு பனம் பழமா கிடைக்குது. இது ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து இத பயன்படுத்தியிருக்காங்க. நம்மளும் வந்து பயன்படுத்துவோம். அடுத்தது பனங்கிழங்க பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நெறைய பேர் இத பயன்படுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் சொல்றேன். பனை விதைகள் வந்து மணல்ல வந்து ஊன்றி, அதிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் கிழங்கு. இந்த கிழங்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இதில வந்து டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு இன்னொரு விஷயமும் இருக்கு. இத உலர்த்தி, இத இடித்து மாவாக்கி, தேங்காய், உப்பு போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்ளோ ஒரு பலம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு பனங்கிழங்கு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. வாங்கி எல்லாரும் பயன்படுத்துங்க. அடுத்தது வந்து பனை தண்டு பகுதி. இந்த தண்டு பகுதியிலிருந்து நெறைய மர வேலை சாமான்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கங்கு மட்டை அடிப்பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அத பயன்படுத்தியிருக்காங்க. உலக்கை இப்ப நீங்க படத்தில பார்த்துட்டு இருக்கிறது உலக்கை. இது இன்னைக்கும் வந்து கிராமப்புறங்கள்ல பயன்படுத்துறாங்க. 2 பக்கமும் 2 பேரும் நின்னு அத இடிச்சு, அந்த சிறு குறு தானியங்கள வந்து நொறுக்குவாங்க சின்ன சின்னதா. இது உடலுக்கும் எக்சர்சைஸ் பண்ண மாரியும் ஆச்சு. ஸோ இந்த தண்டு பகுதியும் சரி, அதே மாரி பனை மட்டை ஈரமா இருக்கும்போதே வந்து அதிலிருந்து கயிறெல்லாம் எடுத்து திரிச்சு அவங்க வந்து அது கயிறுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த பனை மரத்தோட ஸ்டெம் அப்படின்னு சொல்லலாம். அது பாருங்களேன், அது இப்ப நெறைய வெட்டி கொண்டுட்டு போயிட்டாங்க. சரி, அடுத்தது வந்து கடைசி பகுதி பனை வேர் பகுதி. எப்படி ஒரு பில்டிங்க்கு வந்து
ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த மரம் ஏன் இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னா, இதோட வேர் பகுதி வந்து இங்கிலீஷில் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் சொல்லுவோம். 6லேருந்து 100 அடி அகலமாக இருக்கும். 20லேருந்து 30 அடி ஆழமாக இருக்குமா. அதனால தான் இது வந்து நிலத்தடி நீரை எப்போவுமே சேமிச்சிட்ருக்கோம். வீட்டில் கூட கிணறு பக்கத்தில் நம்ம இந்த பனை மரத்தை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வத்தவே வத்தாதான். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில் கூட, சுனாமி வந்தபோது கூட இந்த பனை மரம் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அங்கே வந்து அந்த டிசாஸ்டர் அழிவுகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது மற்ற இடத்தை விட. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது தாங்கி பிடிக்கும் அப்படின்றாங்க. அதனால தான் வயல் வரப்புகள்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பனை மரத்தை வரிசையாக நட்டிருக்காங்க. சரி, அடுத்தது ஒரு மரத்துலேருந்து நம்ம ஒரு ஆண்டுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பனை மரத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய லிஸ்ட் பாருங்களேன். ஃபுல்லாக கேட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 150 லிட்டர் 150 லிட்டர் வந்து ஸ்வீட் டாடி, அதாவது பதநீர் கிடைக்கும். 1 கிலோ ஃபைபர் தும்பு கிடைக்கும். 1.5 கேஜி ரிப் ஆஃப் பாமியரா அப்படின்னா ஈர்க்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 8 பேப்பிரஸ்னா ஓலைகள், 16 ஃபைபர் ஹேர்ஸ் நார் முடிகள், 24 கிலோ பாம் ஜாகரி பனை வெல்லம், 2 பேஸ்கெட் கூடைகள், 2 ப்ரஷஸ் தூரிகைகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி 6 மேட் பாய்கள், 8லேருந்து 10 குலைகள் நொங்கு, ஒரு குலையில் வந்து 20 பனங்காய் கிடைக்குமா. பாருங்களேன், ஒட்டு மொத்தமாக கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட 7000 ரூபாய் வந்து வருமானம் இது ஒரு மரத்துலேருந்து மட்டும் வருது. இந்த மரத்தோட சீசன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும். மார்ச் எண்டில் தான் வந்து இந்த பாலை வந்து விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனை மரத்துலேருந்து செய்யக்கூடிய பனை மர பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொருட்கள் எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா US, UK, ஜெர்மன், இட்டாலி, பெல்ஜியம், ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், அதுக்கப்புறமா இந்தியா உள்ளரும் வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸை தான் வந்து மெயினாக அவங்க கொடுக்குறாங்க. அதுவும் பர்டிகுலராக கோவா, கன்னியாகுமரி, பெலரி. ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 200 கோடி லாபம் இந்த எக்ஸ்போர்ட்னால. அப்போ இவ்வளோ பயன் தருதே அப்படின்னு யோசிக்கும் போதே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது அக்ரிகல்ச்சர், ஹேண்ட்லூம், விவசாயம், கைத்தறிக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல வேலைவாய்ப்பு அதிகமாக தரக்கூடியதுன்னா அது பனைமரம் தான். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன உதாரணம். இது வந்து ராமநாதபுரத்தில் நொச்சி வயல் பூந்தோப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு விவசாயியோட நிலத்தில் இன்றைக்கும் வந்து 100 வருஷம் பழமையான பனைமரம் இருக்கான். அந்த பனைமரத்துலேருந்து அந்த பனைமரம் வந்து கூந்தல் பனையாக மாறுதான். அப்போ தான் நான் ஆச்சரியமாக பார்த்தேன் அந்த ஆர்டிக்கலை படிக்கும்போது. பனைமரம் வந்து இன்னொரு வடிவம் எடுக்குது அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்கும் இது வந்து சாத்தியம் கிடையாது. ஒரு சில மரங்கள் மட்டும் அப்படி மாறுமா. இப்போவும் வந்து அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய பூக்கள் வந்து நறுமணம் வீசுறதுனால நிறைய பேர் வந்து அதை அந்த வாசத்தால் ஈர்த்து போய் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றாங்க. அது மாதிரி அந்த மொட்டும் வந்து வெடிக்கும் போது ஒரு விதமான சத்தம் வருதான். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் போய் பார்க்குறாங்களாம். பனைமரத்தோட நன்மைகள் வந்து வெறும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, பல்லுயிர்களும் வந்து இதை நம்பி தான் இருக்குது. உழவாரக்குருவின்னு ஒரு குருவி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி ஆந்தை, மைனா, வானம்பாடிகள், பருந்துகள், வவ்வால்கள் வந்து இந்த மரத்தில் தொங்கும். இங்கே தான் வந்து அது வாழும் அப்படின்றாங்க. தூக்கணாங்குருவி இங்கே தான் வந்து கூடு கட்டுமா. இன்றைக்கி வந்து அது என்டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்குது. வவ்வால்களும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. தட்டான் பூச்சி ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி கொசுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது, டிசீஸ் அதிகமாகுது, மருந்து நல்ல சேல்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல்லுயிர்களும் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இழந்துட்டுருக்கோம் ஒன்று ஒன்றா. அது மட்டும் இல்லாமல் இந்த பனை தொழிலை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அந்த கூடை பின்னுறவங்களாகட்டும், அந்த வெல்லம் காய்ச்சறவங்களாகட்டும், பனைமரம் ஏறுறவங்க ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி அந்த வேலை வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பனைமரம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிட்டு வருது. நான் முதல்லே சொன்ன மாதிரி 110 கோடியிலேருந்து இன்றைக்கி வெறும் 5 கோடி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எத்தனை கோடியை வந்து மரத்தை நம்ம வெட்டி சாய்ச்சிருக்கோன்னு. உண்மையாகவே இது வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயந்தான். ஸோ பனை தொழிலாளர்களும் சரி, வெல்லம் காய்ச்சும் பெண்களும் சரி, இதை தாண்டி நிறைய கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஏன் இதுக்கு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு நீங்கள்லாம் சில பேர் யோசிக்கலாம். இருக்கிறது தான் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப். பாம் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை ஆரம்பித்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. இத்தனை கோடி மரங்களை வந்து இழந்துட்டு நிற்கிறோம் நம்ம. யோசிச்சு பாருங்கள், இதுக்கு பின்னாடி ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்குமோ அப்படின்னு கூட சில நேரம் யோசிக்க தோணுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பனை மரத்தில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு வருது, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வருது, இத்தனை லட்சம் எக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் டெவலப் ஆகுது, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கல்லை அந்த மரத்துலேருந்து கல்லை இறக்கிறதுக்கு வந்து தடை விதிக்காமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம டாஸ்மார்க்கே மூடலாம். டாஸ்மார்க்கை மூடினா எத்தனை குடும்பங்கள் பிழைக்கும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன் வந்து இவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க கவர்மெண்ட்டுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து தேவையில்லாமல் சில விஷயங்களுக்கு வந்து கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கே புரியும். அவங்க வந்து டாஸ்மார்க்கை மூடலாம், அதை விட்டுட்டு நம்மளுக்கு தடுப்பூசி போடுறாங்க. நம்ம அடுத்த லேண்ட் நேச்சரில் வேறு டாபிக் எடுத்து பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.